பண்ணைக்கு புதுசாக வெள்ளை சேவலை வந்துருச்சுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கீரி சேவலை வந்துட்டு நிறைய குஞ்சுகள் வந்துட்டு உற்பத்தி பண்ணுங்காட்டிக்கு சரி நம்ம வந்துட்டு கோழி சேவலை மாற்றணுமே அப்படிங்கிறக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெள்ளை சேவல் கொண்டு வந்துட்டுருக்குறேன். இந்த சேவல் பார்த்திங்க அப்படின்னா கொக்கு வெள்ளைன்னு சொல்கிறது. சரி இதுக்கு குஞ்சு இறக்கி பார்க்கலாமே. கிட்டத்தட்ட கீரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-60 குஞ்சுகளுக்கு மேலே இறக்கியாச்சுங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இவங்களுக்கு தான் இறக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டுங்க. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீரிக்கு இறங்கக்கூடிய குஞ்சுகள் பொன்றம் பூதி இந்த மாதிரி எல்லா வகையான குஞ்சுகளுமே இறங்கியிருக்குதுங்க. சேவல் மாற்றலாமேன்னு சொல்லிட்டு மாற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் தீன் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கோழி கூட்டுக்குள்ளே வந்துட்டு குஞ்சுகள் கத்திட்டு இருந்தது. என்னப்பா குஞ்சு பொறிச்சிருச்சா, நம்ம கருப்பு கோழி குஞ்சு பொறிச்சிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்துங்க. ஆனால் ஆமாங்க 15 மூட்டை வச்சிருந்தா குஞ்சு பொறிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஓடுகள் எல்லாமே எடுத்து விட்டுலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஓடுகளும் உள்ளே இருந்துச்சுன்னா கோழிக்கு வந்து தொந்தரவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடுகளை எடுத்து விட்டால் கிட்டத்தட்ட 4-5 குஞ்சுகள் மேலே பொறிச்சிருந்துங்க. ஸோ குஞ்சுகள் எல்லாமே சூப்பராக இருந்தது. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா பொன்றா பூதி எப்படி பொறிக்குமோ அந்த மாதிரி தான் பொறிச்சது. கீரி குஞ்சுகளுமே பொறிச்சது. சரி அடுத்த டைமாக வரது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெள்ளை சேவலுக்கு இறக்கி வெள்ளை கோழி குஞ்சுகள் வரப்போகுது. அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி வரப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோவக்காரி வந்துட்டு முட்டை வச்சுட்டு இருந்தாங்க. முட்டை வச்சுட்டு அடப்பாட்டு இருந்தாங்க. சரிப்பா நீ முட்டை வை அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதை